பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். நோனாங்குப்பம் ஈஸ்வரன் நகரில் ரூபாய் 14,65,000 மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் ஈஸ்வரன் நகரில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி ஆகியவை இல்லாததால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் புதிய சாலை அமைப்பதற்காக ரூபாய் 14,65,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மொழியன் குளம் சீரமைப்பு பணியினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் பார்வையிட்டார். புதுச்சேரி பூரணங்குப்பம் மொழியன் குளம் சீரமைப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூரணங்குப்பம் தனசுந்தராம்பாள் சாரிட்டபிள் சொசைட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நடைபெறுகின்ற பணியை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடாவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் மற்றும் முக்கிய பிரமுகர்களும், முன்னாள் அறங்காவலர் குழு பொறுப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் சீரமைப்பு பணியை பார்வையிட்டு அவர்களுக்குரிய நிதியை உதவி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தனர். News21 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் உலக யோகா தினம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அன்னமங்கலம் சங்கமம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் உலக யோகா தினம் கல்லூரி வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி கூட்டரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி தலைவர் அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். கல்லூரி துணைத் தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பரமசிவம் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் ஹரிகுமார் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யோகா பயிற்சி எடுத்துக்கொண்டனர். உடற்கல்வி இயக்குனர் அந்தோனிரிகன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். கல்லூரி நிர்வாக அலுவலர் என் விஜயபாஸ்கர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். News21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாகீரப்பாளையம் சுடுகாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாகீரப்பாளையம் சுடுகாட்டை ஒட்டிய பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடங்கி வைத்த நிலையில் பணிகள் நடைபெற்று வருகின்றது. அப்பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வாய்க்கால் பணிக்காக ஒதுக்கிய நிதியில் மீதம் மிச்சமாகும் நிதியை திப்புராயர்பேட்டை பகுதியில் பூமிக்கு அடியில் புதையுண்ட மின்சார பைப்லைன் அமைப்பதற்காக சாலைகளில் பள்ளம் தோண்டியதால் சாலைகள் சமநிலையில் இல்லாததை கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மேடு பள்ளமாக உள்ள அனைத்து சாலைகளையும் சமநிலைப்படுத்தி சீர் செய்வதற்கு மீதமுள்ள நிதியினை பயன்படுத்த வேண்டுமென்று நகராட்சி துணை செயற்பொறியாளர் யுவராஜ் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். திப்புராயப்பேட்டை பகுதியில் ஒரு தெருவிற்கும் அடுத்த தெருவிற்கும் பாதை செல்லும் வழியையும் சீரமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் தேர் செல்வதற்காக வாய்க்கால் கற்கள் வெட்டப்பட்டுள்ளது, அதனையும் சீர் செய்து தாருங்கள் என்ற அதிகாரியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜ், நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், சந்திரன் என்ற சந்துரு, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பாலக்கோடு மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி தஞ்சம். இன்ஸ்டாகிராமில் காதலித்து கல்யாணம். தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி அடுத்த சீரியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி அருள்குமார் 23, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் அடுத்த அரசம்பட்டியை சேர்ந்த சந்திதா 22. சந்திதா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படித்து முடித்துவிட்டு தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். கடந்த 6 மாதத்திற்கு முன்னர் அருள்குமாரும் சந்திதா இருவரும் இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு ஏற்பட்டது. இது நாளடைவில் காதலாக மாறியது. இதனை அறிந்த சந்திதாவின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஓசூரில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். பெற்றோருக்கு பயந்து பாலக்கோடு மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். இதையடுத்து இருவரின் பெற்றோர்களும் போலீசார் தகவல் தெரிவித்தனர். காவல் நிலையத்திற்கு வந்த பெண்ணின் பெற்றோர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் சந்திதா காதலனுடன் நான் செல்வேன் என போலீசாரிடம் கூறியதால் காதலனை காதலனுடன் அனுப்பி வைத்தனர்.
இன்ஸ்டாகிராமில் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக ஆலங்குளத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகன் டிபிவி விபின் சக்கரவர்த்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட செயலாளராக சென்னையில் பதவியேற்று தனது சொந்த ஊரான ஆலங்குளத்திற்கு திரும்பினார். அவரை வரவேற்பதற்காக தவேக நிர்வாகிகள் தடபுடல் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தென்காசி மாவட்ட எல்லையான மாராந்தையில் வைத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் விபின் சக்கரவர்த்திக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து, அதனைத் தொடர்ந்து ஆலங்குளம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காமராஜர் சிலை அருகில் வைத்து அப்பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்க கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் பாரம்பரிய நாதஸ்வர இசை மற்றும் கேரள செண்டை மேளம் முழங்க 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து மலத்தூவி மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தியை இணைச் செயலாளர் கிரிப்சன், பொருளாளர் இசக்கிராஜ், துணை செயலாளர் தயாள்சரண், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அலெக்ஸ், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் முத்துச்செல்வி மற்றும் பொதுமக்கள் வரவேற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா.